வணக்க மக்களே, நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர் சுவையான 25 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான 25 கிலோ டபரா எடுத்து வச்சிடலாம். டபரா நல்லா சூடானதும் 5 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். மக்களே, ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை 50 கிராம் சேர்த்துடலாம். பட்டை நல்லா கொஞ்சம் பொடிசாக ஆக்கி சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாக 50 கிராம் பட்டை சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம 50 கிராம் ஏலக்காவும் வச்சுருக்கோம் பாருங்கள், 50 கிராம் ஏலக்காவும் சேர்த்துடலாங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை ஒரு 10 கிராம் சேர்த்த போதும், அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. பிரிஞ்சி இலை ஒரு 10 கிராம் சேர்த்துடலாம். அது கூடவே லவங்கப்பூ ஒரு 20 கிராம் சேர்த்துடலாங்க. லவங்கப்பூ அதிகமாக சேர்க்கக்கூடாது, 20 கிராம் சேர்த்தா போதுங்க. சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஸ்டார் பூ, நட்சத்திர பூ இது பார்த்திங்களா, அது ஒரு 100 கிராம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பட்டை ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம 10 கிலோ பல்லாரி வெங்காயம் நல்லா பொடிசாக தண்ணியில் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. பல்லாரி வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணுங்கள், ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது. 10 கிலோ வெங்காயம் நம்ம பொரிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கோட்டை அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா நம்ம இன்றைக்கி அன்னதானம் செய்கிறோங்க. நம்ம தேர் திருவிழா மிக பிரமாண்டமாக நடைபெறும். நம்ம இந்த தேர் திருவிழா தான் நம்ம அன்னதான விழா. நம்ம வாங்க 25 கிலோ பிரியாணி ஃபுல் வீடியோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க மக்களே. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாகணுதோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 10 கிலோ வெங்காயம் இப்போ சேர்த்துடலாம். 10 கிலோ வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே நம்ம 1/2 கிலோ பச்சை மிளகாய் தண்ணியில் விட்டு நல்லா அலசி காம்பு கிள்ளி எடுத்து வச்சுக்கிறத இப்போ நம்ம 1/2 கிலோ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கியதும் இஞ்சி விழுது 2 கிலோ, பூண்டு விழுது 2 கிலோ சேர்த்துடலாம். இஞ்சி விழுதும் பூண்டு விழுதும் நல்லா வணங்கி வரணுங்க, அப்போ தான் பிரியாணி நல்லா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம அது வரைக்கும் நம்ம 25 கிலோவுக்கு நம்ம 8 கிலோ தக்காளி இப்போ தண்ணியில் விட்டு நல்லா அலசி பொடிசாக கட் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கியிருக்கு, இந்த அளவு தான் வணங்கணும். இப்போ நம்ம 8 கிலோ தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் 25 கிலோ மட்டன் நம்ம நல்லா தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்துடலாங்க. கறி பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. 25 கிலோ மட்டனுங்க. நம்ம தக்காளி நம்ம 1/2 வேக்காடில் பாயில் ஆகிருக்கும். இப்போ நம்ம தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்துட்டு இப்போ நம்ம மட்டன் சேர்த்துடலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா ஒரு 1/2 வேக்காடில் வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு